இன்னைக்கு நான் பேச போகிறது இடுப்பு வலியை பற்றிங்க. காலையில் எந்திரிச்சா பெட்டை விட்டு எந்திரிச்சா நிமிந்து நிற்க முடியல, நிமிந்து நின்னா வலிக்குது. இல்லை ரொம்ப நேரம் குனிஞ்சு வேலை செஞ்சால் வலிக்குது, ரொம்ப டூ வீலர் ஓட்டினா வலிக்குது, ரொம்ப நேரம் காரில் உட்காந்து போனால் வலிக்குது, இல்லைன்னா ஐடி ப்ரொஃபஷ்னல் ரொம்ப உட்காந்து வேலை பார்த்தா வலிக்கிறது, வேலை பார்த்துட்டு எந்திரிக்கிறப்ப நிமிர முடியாமல் வலிக்கிறது, பேக்கில் வலிக்கிறது மெயின். அதை தவிர பெட்டில் படுத்துட்டு எந்திரிச்சா சாஃப்டான மெத்தையில் படுத்தா வலிக்கிறது. அதை தவிர இடுப்பில் பெட்டெக்ஸ் தொடை கெண்டைக்கால் பாதத்தில் வலி வர்றது, இல்லை கால் விரல் மரமரப்பு. இதுக்கான எக்ஸசைஸு, இதுக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எப்படி இதை க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ஆக்சுவலாக இந்த மாதிரி வலியெல்லாம் நான் சொன்ன வலியெல்லாம் இடுப்பில் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், இல்லைன்னா சயாட்டிக்கா, இதனால எல்லாம் வருதுங்க. எப்படின்னா லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால் இடுப்பெலும்பு தேஞ்சு போயிடுது, லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்னால் அதுவும் தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ், இல்லை டிஸ்க் பல்ஜ்னா ஜவ்வு வீங்கிக்கிறது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னா ஜவ்வு விலகிறது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன்னா ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, சயாட்டிக்கானா சயாட்டிக் நரம்பு அமுத்தி இடுப்புலேருந்து பெட்டெக்ஸ் தொடை கெண்டைக்கால் வழியாக பாதத்துக்கு வருது. அந்த இது அமுத்திட்டா ஃபஸ்ட்டு சயாட்டிக் நர்வ் இங்கே வரைக்கும் முட்டியோட வெளி சைடு வரைக்கும் சிங்கிளாக வருது. அப்புறம் லேட்ரல் பெரோனியல் நர்வ், ஆன்டீரியர் டிபியல் நர்வ் அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சு, பாதத்தில் பிளான்டார் நர்வ்ஸ்னால் அஞ்சாக பிரியுது. அது போகிற வழியில் எல்லா மசிலுக்கும் சப்ளை பண்ணுது. குவாட்ரிசெப்ஸு அதில் ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ரலிஸ், அந்த மசிலுக்கு தொடையில் முன்னாடி உள்ள வெளியில் இருக்க மசிலுக்கு சப்ளை பண்ணுது. அப்புறம் பின்னாடி ஹாம்ஸ்ட்ரிங் இருக்குது, அதுக்கும் சப்ளை பண்ணுது. அப்புறம் காஃபில் கேஸ்ட்ராக்னிமியஸ், சோலியஸ், இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுது. இப்படி சப்ளை பண்ணிட்டு பாதம் வரைக்கும் இது தேஞ்சு போய் இது அமுத்திடுறது சயாட்டிக்கான்னு பேர். அதனால் அப்படி பெயின் வருது. இது இதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது. அதை செஞ்சு லம்போசெக்டல் மசில்ஸையும் அந்த சயாட்டிக் நர்வ் போகிற இடத்துல இருக்க இப்போ நான் சொன்ன எல்லா மசில்லையும் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டா இது பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகுது. அதை தவிர ரைட் ஸ்கோலியோசிஸ், லெஃப்ட் ஸ்கோலியோசிஸ், கைஃபோஸ்கோலியோசிஸ், இது மாதிரி போஸ்டர் இருந்தால் போஸ்டரை கரெக்ஷன் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரைட் ஸ்கோலியோசிஸ் ரைட்டில் கொஞ்சம் இறங்கின மாதிரி, லெஃப்ட் ஸ்கோலியோசிஸ்னால் லெஃப்ட்டில் இறங்கின மாதிரி, கைஃபோசிஸ்னால் கூண் விழுந்த மாதிரி, ரெண்டும் சேர்ந்து இருந்தால் கைஃபோஸ்கோலியோசிஸ். இதனால எல்லாம் நடக்குதா? இதெல்லாம் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகிற ஒரு விஷயந்தான். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டா அந்த ஜவ்வு அதை இறுக்கி பிடிச்சி அதை சரி பண்ணிடும். அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு கேட்டால், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், ரொம்ப ஸ்பாஞ்சான மெத்தையிலையோ கவுத்து கட்டல் டேப் கட்டல்லையோ படுக்கக்கூடாது. அப்புறம் குனிஞ்சு வேலை செய்கிறது, வெயிட் தூக்குறது கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ வீலர் ட்ரைவ் பண்ணுறதை குறைச்சிக்கணும், இல்லை அவாய்ட் பண்ணணும். அப்படி டூ வீலர் ஓட்டணுன்னா புதுசாக இந்த பேட்ரி வண்டியெல்லாம் வந்திருக்குல்ல, அது ஸ்மூத்தாக இருக்குது, ஒன்றும் வலி கொடுக்கறதில்ல. அதை தவிர இல்லைன்னா கார் ஓட்டிக்கலாம். சரிங்களா? ரொம்ப லாங் ட்ராவல் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இது தவிர பஸ்ஸில் உட்காந்திங்கன்னா பின்னாடி சீட்டில் உட்காராம மிடில்லையோ முன்னாடியோ, அப்புறம் தூக்கி போடுற மாதிரி இல்லாமல் காரில் கூட கொஞ்சம் முன்னாடி சீட்டில், இந்த மாதிரி எல்லாம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. லைக் சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும். அப்புறம் இப்போ டூஸை சொல்லிடுறேன். சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும், நேராக மேலே எந்திரிக்கக்கூடாது, பெட் கட்டலில் படுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். தரையில் பாய் போட்டோ இரும்பு கட்டில் மரக்கட்டில் சும்மாவோ படுக்கலாம். இதை தவிர பெட் தான் வேணும், ஃபியூமான மெத்தையாக இருக்கணும். அது மாதிரி மெத்தையில் தான் நீங்கள் படுக்க வேண்டியதாக இருக்கும். இதை தவிர மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வச்சுக்கலாம். இது தவிர நான் டூ வீலர் டிரைவிங்கை பற்றியும் சொல்லிட்டேன். தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கணும். கொஞ்சம் பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும். முடிஞ்சால் குக்கரில் சமைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு மண் சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைக்கணும். நார்ச்சத்து இருக்கிற உணவு எடுத்துக்கணும். இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாம் ஓரளவுக்கு குறைச்சிக்கணும். இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி வராமல் தடுக்க நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஐடி ப்ரொஃபஷனலோ இல்லை பேங்கிங் இல்லை ஏதோ ஒரு சிட்டிங் ப்ரொஃபஷனாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் டீச்சிங் ஏதாச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அந்த சேர்லேயே கொஞ்சம் பின்னாடி போய் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி ஏதாச்சும் பேக் சப்போர்ட் வச்சுக்கிட்டு, ஹை சிட்டிங் சேரை கூட வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஹைட்டாக இப்படி சப்போர்ட் இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கம்ப்யூட்டர்லாம் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் மேலே தூக்கி தலைக்கு நேராக இப்படி அந்த லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட கீழே வராமல் வச்சுக்கலாம். போஸ்டரை கண்ணாடியை பார்த்து கரெக்ஷன் பண்ணலாம். இதுக்குன்னு நிறைய எக்ஸசைஸ் இருந்தாலும் இப்போ ஒரு எக்ஸசைஸ் தியரிட்டிக்கலாக சொல்லித்தரேன். மல்லாந்து படுத்துக்கோங்க.
ஷோல்டருக்கு நேராக காலை ஷோல்டர் அளவுக்கு அகலமாக வச்சுட்டு வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி இடுப்பை மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சுருந்து கீழே போட்டு 10 வரைக்கும். தட் மீன்ஸ் ஒரு 10 கவுண்ட் வச்சுருந்து கீழே போட்டு 10 கவுண்ட். இதுக்கு பேர் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஒரு 7 தடவை செய்யலாம். 3 செட்டு கூட செய்யலாம். இது பெல்விக் ஃப்ளோர், பேக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ண கொஞ்சம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதை தவிர அதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. மல்லாந்து படுத்து செய்கிற எக்ஸசைஸ், ரைட்டில் படுத்து லெஃப்ட்டில் படுத்து குப்புறப்படுத்து செய்கிற எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. மேட் எக்ஸசைஸ் தான், நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான். இதையெல்லாம் பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.